எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:15 சனி பகவான் மீன ராசியில இருந்து மீன ராசியிலே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 332 டிகிரியில மீன ராசியில, அதாவது குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி, பூருட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது 4ஆம் பாதத்துல குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருந்து நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு ஆரகன், தொழிலுக்கே அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நம்ம நல்லது பண்ணினாலும் அதுக்கு பலன் கொடுக்குறவர் சனி தான். கெட்டது பண்ணினாலும் அது உடனே பாவத்தை கொடுக்கறதும் சனி தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். நவகிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அதாவது நேர்மையான கிரகம். அதனால தான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார். அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்துல பொதுவாகவே, அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு? மிதுன ராசியாதிபதி புதன் பகவான், கல்விக்காரன் சொல்லுவாங்க, ஞானக்காரன் சொல்லுவாங்க. அவர் தான் உங்க ராசிக்கு அதிபதி. பொதுவாக உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் உங்க ராசி அதிபதி. அப்ப இந்த சனி பகவான் இப்ப பொதுவாக உங்க ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னா ஆணும் பெண்ணும் சொல்லுவாங்க. பொதுவாக மிதுன ராசின்னா அது என்ன சிம்பிளுங்க ஒரு சிலருக்குலாம் தெரியாது, குழப்பத்தில் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அப்படின்னா அந்த உடைய மிருகம் அதில் மேலே போட்டிருக்கும் பாருங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் மிதுன ராசி. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு உபயம் ராசி. உபயம் ராசினா சரம் திறம் உபயத்தில் பார்த்தா உங்கள் ராசி உபய ராசி. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு அதாவது பஞ்சபூதத்தில் பார்த்தீங்கன்னா காற்று ராசி. பொதுவாகவே அதாவதுன்றது 5 பூதத்தில், பஞ்சபூதத்தில் நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று. அப்படி பார்த்தா உங்கள் ராசி பார்த்தா அதாவதுன்றது காற்று ராசி. சரிங்களா? அதே மாதிரி இந்த உடல் பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளை உங்கள் ராசி எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கை மற்றும் தோல் சார்ந்த ராசி. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி ஒரு அடிப்படுது, ஒரு தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக 2 விஷயமும் அதிகமாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தா, ஒன்று கை மற்றும் தோல் பகுதி. இந்த 2 தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதாவது அடிக்கடி பிரச்சனை வரும். அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு இந்த 2 வகையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை நீங்கள் உடனே சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நடக்கிறது 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். தொழில் சனின்னு சொல்லலாம். தொழில் சனின்னு எடுத்துக்கலாம், ஜீவன சனின்னு எடுத்துக்கலாம், கர்ம சனின்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா 10ஆம் இடம் சொல்றது இது 3மே சார்ந்தது. அப்போ கரெக்டாக உங்கள் ராசின்றது மிதுன ராசி அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த சனி அதாவது வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு படிப்பு சூப்பராக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு படிப்பில் தடை இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? அந்த கவலை இதுக்கு மேலே மறந்துடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு படிப்பில் தடை இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு மெமரிஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் படிக்கிற படிப்பு உங்கள் மைண்டில் உட்காரும். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அதாவது உங்கள் ஸ்கூலு, உங்களோட காலேஜ், உங்களோட படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை, அதாவது அந்தஸ்து கூடும்னு சொல்கிறேன் நான். பொதுவாக பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தம், நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதுக்குண்டான ஒரு பிரார்த்தம் இந்த சனி வக்ர நிவர்த்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும். முதல் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அதே மாதிரி கல்வி நல்லா இருந்தாலும் உங்களுடைய அமைப்புக்கு மிதுன ராசிக்கு இப்போ ஜீவன சனி இல்லைங்களா? அதனால
கூட்டு தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா மேக்சிமம் சனி பகவான் போய் தொழில பார்க்கக்கூடாது. அப்ப தொழில பார்த்தானா என்ன பண்ணுவான்னா தொழில் கெடுத்துட்டு போயிடுவார். கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சித்திரவதை கொடுக்குறவர் யாருன்னா சனி பகவான். தொழில பார்க்கக்கூடாது. தொழில் சனி பார்த்தார் அப்படின்னா தொழில் முடக்கி விடுவார். வேலைக்கு வரவங்க வேலைக்கு வரமாட்டாங்க, எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாது. குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் சார்ந்து நஷ்டங்கள் ஆகும். அதே மாதிரி இந்த காயின் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமான நேரம். அதே மாதிரி இந்த மேல் பதவியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுடைய அந்த வார்த்தை, அவங்களுடைய புண்ணியம் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க தானே அப்படின்னு நம்ம கொஞ்சம் அவங்களை ஏனத்தனமாக நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பாவங்களை நம்ம சேரும் போது நிச்சயமாக நம்ம தொழிலில் பெரும் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட பதவி பறி போகிற மாதிரி. அப்போ வேலை வாய்ப்பில் சிக்கல் கொடுத்துருவார். அதனால் என்ன பண்ணோம்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஏன்னா தொழிலில் கண்டிப்பாக கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படலாம், சங்கடங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி நல்லது செஞ்சால் கூட பொல்லாப்புன்ற பேர் வரும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நேரம் அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நல்லா இல்லை. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு என்னன்னு பார்த்தா, அதாவது செஞ்சுட்டும் பாவின்ற மாதிரி உட்காந்துருப்பீங்க. அதாவது முதலாளிக்கு அடுத்தபடி நான் தாங்க அந்த இடத்துல இருக்கிறேன், நான் ரொம்ப இறங்கி வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு நல்ல பேர் இல்லை. அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த இடத்துல நீங்கள் என்னதான் பாடுபட்டாலும் அந்த பாட்டுக்கு உண்டான பலன் இல்லை. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே போகும்போது என்ன நினைக்கலாம், கம்முன்னு நாமளே ஒரு தொழில் வச்சிடலாமா, இல்லை நாமளே ஆரம்பிச்சிடலாமா, அதுக்கு வசதி இல்லையே. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தொழில் சனி நடக்குது. இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறார் குரு சனி. 10ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா என்ன பண்ணுவார், தொழில் பிரச்சனை கொடுத்துருவார். தொழில் சார்ந்த சிக்கல், தொழில் சார்ந்த குழப்பம், அதாவது வேலை வாய்ப்பில் சிக்கல் வர்றது, அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தாமதமாகிறது, வேலை செஞ்ச பைசா கைக்கு வர்றதுக்குள்ளார கொஞ்சம் மன சங்கடங்கள் வர்றது, மொத்தத்தில் ஒரு வேலை எடுத்து முடிகிறதுக்குள்ளார கண்டிப்பாக அது மனக்கசப்போட வெளியில் வர்றது. தொழிலில் கவனமாக இருங்க. சரிங்களா? படிப்புக்கு சூப்பராக இருக்கும், படிப்பு பற்றி பிரச்சனை இல்லை. ரெண்டாவது புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கும் அதாவதுன்றது இந்த தொழில் சனிக்கும் சம்மதம் இல்லை. அப்போ புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, இதுக்காக நிறைய நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், கோயிலுக்கு போயிருக்கிறேன், வேண்டுதல் வச்சிருக்கிறேன், பரிகாரங்கள் செய்திருக்கிறேன், எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா அது இண்டிவிஜுவலான கேள்வி. உங்கள் ஜாதகத்தை பார்த்து அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை எப்போ கிடைக்கின்றதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு திருமண தடையா இருக்கா, திருமண தடை ஏன் இருக்கு, ஏன்னா இப்போ குரு வேற உங்க ஜென்மத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருந்து சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு திருமண தடைகள் ஏற்படலாம். அப்போ அது என்ன ரீசன், தோஷத்தினாலையா இல்லை மற்றபடி ஜென்ம குருவா இருக்கிறதுனாலயா இல்லை குரு பார்வை இல்லாததுனாலயா, அது உங்களுடைய இண்டிவிஜுவலான கேள்வி. அது உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அடுத்தபடி பார்த்தா இந்த கடன் பிரச்சனைகள் தான் சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு போகுவழி இந்த டைம்ல கிடைக்கும். என்ன ஒன்று விற்று ஒன்று ஜமாளிச்சிடலாம், ஒன்று கட்டன்றதை ஒன்று அழிச்சு ஒன்று புதுப்பிச்சிடலாம், இந்த மாதிரி விஷயம் ஆல்ட்ரேஷன் வேலைகள் எதாவது செய்யலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தடையாகும். இதே போக இந்த அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, அது போக பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு சார்ந்த வேலைகள், இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் தடை ஏற்படும். நாம் நடந்து போனால் நம்ம நேரம் வண்டியில் போகிற மாதிரி கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்லது. தொழில் சனியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட தொழிலில் அதாவது கடன் கொடுக்கலன்னா தப்பாக போயிடுமே அப்படின்னு கொடுத்துட்டு வருத்தப்படுறதை விட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தத்தோட போயிடுங்க. அதே மாதிரி ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தால் தயவுசெய்து இப்போ வேண்டாம். ஏன்னா சனி பகவான் தொழிலில் பார்க்கறதுனால சுய தொழில் ஆரம்பிக்கலான்னு இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது முடக்கத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அதனால தொழில் விஷயத்துல கவனமா இருங்க, பண விஷயத்துல கவனமா இருங்க. மற்றவங்க விஷயத்துல இன்வால்வ் ஆகாததுக்கு முன்னாடியே இது நம்ம போலாமா போகக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டு போறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. இதை தவிர கணவன் மனைவிக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ளார, பிள்ளைகளுக்குள்ளார கண்டிப்பா சங்கடம் வருதுன்னா அது பணத்தினால மட்டும்தான் கொஞ்சம் வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி இந்த கை
ரெண்டாவது எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்டக்கூடிய நிலைமை, ஸ்கின் அலர்ஜி, தோலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக இருக்குதுன்னா அது உடனே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதிக்கு உங்களோட உடல் உறுப்புகள்னா அதாவது கை மற்றும் தோல் சார்ந்த பகுதி தான். இதில் தான் கொஞ்சம் சிக்கல் கொடுப்பாரு. அப்போ இப்படி இருக்கும்போது அப்போ எந்த கோயிலுக்கு போனால் எந்த கடவுளை கும்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா விஷ்ணுவை நீங்கள் வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல அதாவதுன்றது எப்படி சொல்கிறேன்னா பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கமில்லாத பாதைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நமக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இதை தாண்டி உங்களோட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. எப்படி இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? மற்றபடி ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.